taking everyone's love remembrances, I went to offer bhog to Baba. அனைவருடைய அன்பையும் நினைவையும் எடுத்துக்கொண்டு பாபாவிற்கு போக் படைப்பதற்காக நான் சென்றேன். பாபா மிக அன்போடு திருஷ்டி கொடுத்தார். And after a few moments, I said, Baba, I have brought bhog on behalf of the souls who are on their onward journey, and also for Ishudevi. Baba emerges the souls in their angelic form. பாபாவிடம் அநேக ஆத்மாக்கள் அவர்களுடைய முன்னோக்கி செல்லும் பயணத்தில் அவர்கள் செல்வதை பற்றி பாபா கேட்டுக்கொண்டார். இஷ்ணுதாதிக்கும் போக் ஊட்டினார். பாபா கூறினார், இந்த நேரத்தில் நீங்கள் பாபாவிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பீர்கள். பாபா எதை கொடுக்க வேண்டும் என்று கேட்பீர்கள். பாபா, நாங்கள் அநேகமான விஷயங்களை உங்களிடம் கேட்கும் பொழுதும் உண்மையாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கையின் சக்தி வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி அவசியமாகும். ஏனென்றால் உங்களுக்கு நம்பிக்கையின் சக்தி இருக்கும் பொழுது உங்களுக்கும் நீங்கள் உதவி செய்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். இரண்டாவது விஷயம், மிக மிக அமைதியான மனம், ஒரு நிலையான மனம் அவசியமாகும். பாபா கூறினார், உங்களுடைய உள்ளார்ந்த சக்தியின் மூலமும் பாபாவின் சக்தியும் இரண்டும் மிக முக்கியமாகும். கடைசியில் சூழ்நிலைகளினால் மற்ற கருத்துகளினால் அநேகமான ஒரு அழுத்தம் இருக்கும். நீங்கள் அநேக விஷயங்களை கேட்பீர்கள். பாபா கூறினார், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் மீது ஒரு பாதிப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதன் மூலம் உங்களுடைய மனமும் அமைதியாக இருக்க முடியும், உங்களுடைய புத்தி பாபாவிடம் இருக்க முடியும். இன்றைக்கு சத்குரு நாளாக இருப்பதன் காரணமாக சத்குரு பாபா அவர்கள் பாபா தந்தையாக இருக்கின்றார், பாபா டீச்சராக இருக்கின்றார். அதே மாதிரி இன்றைக்கு சத்குரு நாளில் பாபா நம்முடைய சத்குருவாக இருக்கின்றார். ஆத்மாக்களை தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்குவது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பாபா அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நான் என் மீது குருவின் திசையை வைத்திருக்க வேண்டும். பிரகஸ்பதியினுடைய அந்த ஒரு சகுனத்தை நம் மீது நாம் வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய எனர்ஜி சக்தியானது, அதாவது நம்முடைய எண்ணங்கள் புத்தி அனைத்தும் சத்தோகுணியாக இருக்கும். சத்தோகுணி என்றால் அங்கு எவ்வித ஒரு கலப்படமும் கிடையாது. ஏனென்றால் சில நேரங்களில் ஆசைகள் இருக்கலாம், சில நேரங்களில் வேறோ ஏதோ ஒன்று இருக்கலாம். சுயத்திற்காக மிகவும் தன்னலமற்றவராக இருப்பதற்கு பதிலாக வேற ஏதாவது இருக்கலாம். ஆனால் நாம் சத்தோ பிரதான் சக்தியோடு இருக்கும் பொழுது சத்குரு பாபாவால் நமக்கு அநேகமான ஆசீர்வாதங்களை வழங்க முடியும். பாபா அனைத்து ஆத்மாக்களும் அழிவற்ற ஆத்மாக்கள். சிலர் தான் பாக்கியசாலிகள் இதை அறிந்து கொள்வது. அதாவது நான் அழிவற்ற ஆத்மா, அழிவில்லாமல் இருப்பது மட்டுமல்லாமல் ஆத்மாவாகி என்னுடைய இலக்கு என்ன என்பதையும் சில பாக்கியசாலி ஆத்மாக்கள் மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் பயணம் செய்யும் போது உங்களுடைய இலக்கை நீங்கள் அறிந்திருந்தால் அந்த ஆத்மா அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த நேரத்தில் அனைவருக்கும் கூறுங்கள், அவர்கள் அழிவற்ற ஆத்மாக்கள் மட்டுமல்ல, ஆனால் அவர்களுடைய இலக்கு என்ன என்பதையும் நீங்கள் நினைவூட்டுங்கள். யசோதாதிக்கு பாபா கூறினார்,
அவர்கள் மிக மிக ஸ்திரமாக இருந்தார்கள். conditions or while வெவ்வேறுபட்ட practicing சூழ்நிலைகளில் souls, கர்ம கணக்கின் பந்தனங்களை முடிக்கும் very பொழுது stable. தாதி மிக மிக He was ஸ்திரமாக stable. இருந்தார். Then அவர் he has ஸ்திரமாக இருந்த Baba. காரணத்தினால் சத்குரு He பாபாவிற்கு showered more and more blessings. அதிகமான ஆசீர்வாதங்களை அவர்கள் மீது He பொழிவதற்கு blessed the சௌகரியமாக families of இருந்தது. the souls குடும்பத்திற்கு went on அன்பை கொடுங்கள். journey. யாரெல்லாம் அவர்களுடைய முன்னோக்கி செல்லும் பயணத்தில் சென்றார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு அன்பை கொடுங்கள். Miss them or you have fear or worry. உங்களுக்கும் ஏதாவது பயம் இருந்தால், கவலை இருந்தாலும் அவர்களை குறித்து எந்த ஒரு ஆத்மா உடலை விட்டு சென்றாலும் அவர்களுக்கு பாபா அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார். அவர்களுடைய மென்மையான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான அனைத்தையும் அவர்கள் அனுபவம் செய்வார்கள். பல விதங்களில் அந்த மென்மையான செயல்களின் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். திருப்தியாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த விதத்தில் பாபா அதிகமான அன்பையும் நினைவையும் வழங்கினார் அனைவருக்காகவும். वतन में भोग लगाया, बाबा से दृष्टि ली, सभी ने बाबा को बाबा ने सबको दृष्टि दी। बाबा ने कहा इस समय हर एक भगवान से क्या मांगते हैं, कोई कहेगा स्वास्थ्य दो, कोई कहेगा उसको ठीक, परंतु इस समय तो सबको शक्ति की जरूरत है। तो दो तरह की शक्ति है, अपनी निश्चय बुद्धि का बल और दूसरा अपना शांत मन रखने से जो अंदर की बाबा ने कहा आंतरिक शक्ति है। तो स्वयं की शक्ति और बाबा की शक्ति की मदद से जो बहुत अभी टेंशन और प्रेशर बढ़ता है, बढ़ेगा, जिसमें हर एक की अपनी अपनी राय होगी, परिस्थितियां होंगी, कई तरह की बातें आएंगी, परंतु उन सब का आपके ऊपर प्रभाव नहीं पड़ना चाहिए और अपना निश्चय बुद्धि होके निश्चय का बल अपने पास रखो। तो बाबा ने कहा कि देखो आत्मा तो अजर अमर है, पर कईयों को मालूम है, कईयों को नहीं मालूम है। तो हर एक को इस समय पर अजर अमर आत्मा भी है और उसके साथ साथ मंजिल क्या है, घर और मंजिल दोनों का मुक्ति, जीवन मुक्ति का ठिकाना बताना बहुत जरूरी है। तो बेशक बाहर की परिस्थिति अनुसार आत्मा ने कैसे भी शरीर छोड़ा, लेकिन आत्मा जब एक शरीर छोड़ती है तो उसको उसके श्रेष्ठ कर्म, उसके श्रेष्ठ गुणों, उन सब के आधार से परिवार का प्यार, एक अपने ही तरह का अनुभव होता है। तो इसलिए परिवार को जिस तरह से शरीर छोड़ा उस परिस्थिति का नहीं सोचना चाहिए, लेकिन आत्मा के बारे में सोचना चाहिए। ईशु दादी के लिए बाबा ने कहा बहुत बहुत एकदम स्थिर था मन उनका, इसलिए वो सदा ही बाबा से शक्ति लेती रही और उसके आधार पर वो एक अच्छा एग्जाम्पल रही। फिर बाबा ने याद प्यार दी सारे सेवाधारियों को, जो भी है, कविता बहन आदि को। ओम शांति। ओम शांति। वेलकम जो व्यक्ति परिवार। ஓம் சாந்தி. அவ்யக்தி பரவருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு 13வது அடி சுய ராஜ்யத்திற்கு திரும்புவோம் 31 அடிகள் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் மனிதகுல மரத்தின் வாழும் படைப்பை பற்றி தீதி கூறுவதை கேட்க இருக்கின்றோம்.
Om Shanti, everyone. அனைவருக்கும் ஓம் சாந்தி. It's a very, very common concept that soul is immortal. இது ஆத்மா அழிவில்லாதது என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்தாகும். அநேகமான மக்கள் சமய சாஸ்திரமான கீதையில் அல்லது எந்த ஒரு சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றதோ அதன் பிறகு விதவிதமான கருத்துகள் வந்தன. ஆத்மா உடலை விட்டு சென்ற பிறகு ஒளி தத்துவத்தோடு கலந்து விடுவதாகவும் பல்வேறுபட்ட கருத்துகள் இருந்தன. இப்பொழுது நாம் சில நாட்களாக நேரத்தினுடைய சக்கரத்தை சுழல்வதை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதன் பிறகும் ஆத்மாவினுடைய அழிவற்ற தன்மையை பற்றி கேட்டோம். ஆனால் மிக ஊக்கமளிக்கும் விஷயம் என்னவென்றால் இப்பொழுது நேரமாகும். இது பழைய சக்கரத்தினுடைய நேரமும் புதிய சக்கரத்தினுடைய ஆரம்ப காலமும் இந்த நேரம் சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது. இது சக்கரத்திலிருந்து வெளியேறும் ஒரு கதவு என்று கூட பார்க்க முடியும். இல்லை என்றால் ஒருவரால் சக்கரத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. பிறவிக்கு மேல் பிறவி, செயலுக்கு மேல் அதனுடைய கர்ம பலன்கள் இவ்வாறு தொடர்ந்தும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதற்காகத்தான் நாம் அதை சக்கரம் என்று அழைக்கின்றோம். அதை நாம் சுழற்றி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சங்கமகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மால் அந்த வெளியேறும் கதவை பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றது. நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது உடல் உணர்விலிருந்து ஆத்ம உணர்விற்கு மாற்றிக்கொள்ளும் பொழுது என்னுடைய மனோபாவத்தை நான் மாற்றிக்கொள்கின்றேன், என்னுடைய செயல்களை மாற்றுகின்றேன். நான் என்ன இருக்கின்றதோ அந்த கணக்கை அடைப்பதிலும் பொது விஷயங்களை, தெய்வீக குணங்களையும், மேன்மையான செயல்களையும், மேன்மையான பாக்கியத்தையும் உருவாக்கிக் கொள்வதில் நான் ஈடுபடுகின்றேன். இந்த மாற்றத்திற்கான நேரம் மிக முக்கியமான நேரமாகும். இந்த மாறுதலுக்கான நேரத்தில் நான் பழையதிலிருந்து புதியதற்கு மாறுகின்றேன். ஆனால் நான் நேரடியாக புதியதற்கு சென்று விட மாட்டேன். ஆனால் அதில் என்ன இருக்கிறதுனா நான் வீட்டிற்கு திரும்புவேன். இந்த பழைய சக்கரத்திலிருந்து நான் விடுபட்டு வீட்டிற்கு செல்கின்றேன். மனிதர்கள் முக்தி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் மீண்டும் வர வேண்டாம் என்று கருதுகிறார்கள். மோட்சத்தில் போக வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நான் வர வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியும் இப்பொழுது ஆத்மா அழிவில்லது. நிச்சயமாக ஆத்மா கீழே வர வேண்டும். ஆனால் நம்முடைய இதயத்தில் இப்பொழுது என்ன இருக்கின்றது என்றால் நான் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும், நான் பாபாவிடம் செல்ல வேண்டும். அதனால் நமக்கு மரணத்தை பற்றிய பயம் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒளியினுடைய உடலை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய இனிய வீட்டிற்கு நான் செல்ல வேண்டும், பாபாவிடம் நான் செல்ல வேண்டும். நான் எங்கு செல்கின்றேன் என்பதை நான் அறிந்திருப்பதால் குறிப்பாக இந்த நேரத்தில் எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் அழிவில்லாதது, மற்றொன்று அடுத்தது என்ன? பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆதியான வீடு ஆத்மா அதோடு நம்முடைய வீடு மட்டுமல்லாமல் 5 தத்துவங்களோட 6வது தத்துவமும் இருக்கின்றது. நாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பு நம்முடைய வீட்டினுடைய ஒரு தன்மையானது தூய்மை. அங்கு முழுமையான தூய்மை இருக்கின்றது, மௌனம் இருக்கின்றது. அங்கு மிக மிக அமைதியாக இருக்கின்றது. நான் என்ன செய்ய வேண்டும்? வீட்டிற்கு திரும்புவதற்கு முன் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் முழுமையான தூய்மை அடைய வேண்டும். சுபாவங்கள் மற்றும் சுபாவங்கள் இப்படிப்பட்ட விதத்தில் அந்த ஒரு ட்ரேஸ் அப்படின்னா அந்த தூய்மையற்ற தன்மையினுடைய ஒரு நிழல் இருக்கின்றது. நான்
அங்கு தூய்மையோடு முற்றிலுமான அமைதி, மௌனம் இருக்கின்றது. அமைதி இருக்கின்றது, மௌனம் இருக்கின்றது. அதனால்தான் நாம் நிர்வாண தாமத்தை மௌன தாமம், அமைதி தாமம் என்றும் அழைக்கின்றோம். இந்த குணங்கள் இந்த நேரத்தில் வீட்டிற்கு செல்வதற்கு முன் நான் அதனுடைய சுரூபமாக வேண்டும். இந்த குணங்களினுடைய சுரூபம் நான் ஆக வேண்டும். மிக மிக இயற்கையான முறையில் ஆத்மா நான் இந்த உடலை விட்டு நான் எங்கு செல்கின்றேன்? என்னுடைய வீட்டிற்கு செல்கின்றேன். ஏனென்றால் இது நாடக மேடை. என்னுடைய ஆடையை இங்கு விட்டு விட்டு நான் என்னுடைய வீட்டிற்கு செல்கின்றேன். உலகாய முறையில் கூட நாம் ஒரு நாடகத்தில் நடிக்கும் பொழுது என்னுடைய பாகம் முடிந்த உடனே நான் அந்த ஆடைகளை மாற்றிக்கொண்டு வீட்டிற்கு சென்று விடுவேன் என்பதாக இருக்கும். அப்பொழுது யாரும் சோகமாக இருக்க மாட்டார்கள் இல்லையா? சில பேருக்கு அவர்கள் நடிக்கும் பாகத்தின் மீது பற்று இருக்கலாம். ஆனால் எத்தனை காலத்திற்கு நீங்கள் அதை தொடர்ந்து நடிப்பீர்கள்? என்னுடைய பாகம் ஒரு மிருகிற்கு வர வேண்டும். நான் ஆடையை மாற்றிக்கொண்டு நான் செல்ல வேண்டும். பாபாவும் கூட நமக்கு நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்லும் பொழுது நீங்கள் ஒரு தேவதை ஆடையில் செல்ல வேண்டும் என்பதை பாபாவும் கூறியிருக்கின்றார். நம்முடைய ஸ்தூல ஆடையை நாம் உடலை நீக்கிவிட்டு நாம் ஒளி ஆடையில் செல்ல வேண்டும். பாபா கூறினார், நீங்கள் திரும்ப வரும் பொழுது தெய்வத்தினுடைய ஒரு உடலில் வருவீர்கள். அனைத்து தெய்வீக குணங்களும் உங்களில் இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நான் எவ்வாறு செல்வேன், மீண்டும் எவ்வாறு நான் வருவேன் என்பதை சிந்திக்கும் பொழுது உள்ளுக்குள் எனக்குள் ஆழமான அமைதி இருக்கின்றது. நான் எங்கு செல்கின்றேன், எப்பொழுது வருவேன் என்ற எதிர்காலத்தை பற்றி தெரியாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு பயம் இருக்கும். ஆனால் இப்பொழுது நான் புரிந்து கொள்கின்றேன், இதில் எவ்வித பயமும் கிடையாது. நான் இங்கிருந்து சென்ற உடனேயே நான் ஒளியின் தேவதை உடலில் செல்வேன், வீட்டிற்கு செல்வேன். அங்கு ஒரு சின்ன ஒரு பிரேக், அதாவது ஒரு விடுப்பு எடுத்துக்கொண்டு அங்கு முழுமையான ஒரு அமைதியில் இருந்துவிட்டு சரியான நேரத்தில் நான் மீண்டும் ஸ்தூல உலகத்திற்கு வருவேன். நான் அப்பொழுது அனைத்து தெய்வீக குணங்கள், தூய்மை, அமைதி, சந்தோஷம் அனைத்தினாலும் சத்தோகுணியாக இருக்கும். நான் வரும் அந்த காலத்தில் 5 தத்துவங்களும் கூட செழிப்பாக இருக்கும். சிலப்போ நாம் மனிதர்களுக்கு கூறுகின்றோம், நாங்க போகணும், சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனா நாம் அதற்காக தயாராகணும் அப்படின்னு அவங்க சிந்திப்பதில்லை. வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் கூட இந்த நேரத்தில் உலகம் முழுவதிலும் அவ்வளவு துன்பம் இருக்கின்றது, அவ்வளவு கணக்குகளை தீர்ப்பதாக இருக்கின்றது. அங்கு கோபம் இருக்கின்றது, பயம் இருக்கின்றது, இம்சை இருக்கின்றது. அது அனைத்துமே அதனுடைய ஆக கடைசி நிலைகளில் இருக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம உணர்வில், நினைவில் நாம் அனைத்தையும் சிந்தித்து பார்த்தவாறு நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்து நாம் இருக்க வேண்டும். இது எனக்கு ஒரு நொடியில் நான் எங்க போகணுமோ எனக்கு அது தெரியும் என்று நினைக்கும் பொழுது அது எனக்கு சௌகரியம் அளிப்பதாக இருக்கின்றது. அது என்னுடைய பயணத்தை சுலபமாக்குகின்றது, எளிமையாக்குகின்றது. நான் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றேன். சத்தியுகத்தில் அமைதி, சந்தோஷம் அனைத்தும் இருக்கின்றது. அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் அவற்றை கிரகித்துக் கொள்கின்றோம். அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றோம். அதன் மூலம் என்னுடைய சக்கரத்தின் ஆரம்ப காலத்தில் ஸ்தங்க யுகத்தில் நான் தெய்வ சுரூபத்தில் இருக்கும் போது அந்த ஒரு விஷயத்தை மனதில் எப்பொழுதும் இந்த நேரத்தில் வைத்திருங்கள். ஓம் சாந்தி. Om Shanti. So now let's start our journey and I'd like to invite our two angels. இப்பொழுது நாம் நம்முடைய
பயணத்தை ஆரம்பிப்போம். 2 தேவதைகளையும் இப்பொழுது நாம் வரவேற்போம். Step number 13. Discovering the 13வது அடி, விதையை கண்டுபிடித்தல். As my lesson begins, என்னுடைய பாடம் ஆரம்பமாகும் பொழுது என்னுடைய ஆசிரியர் என்னை தோட்டத்தில் பார்க்கின்றார். நான் ஒரு மிகப்பெரிய மரத்தின் கீழ் மிக நீளமான கிளைகள் அனைத்து திசைகளிலும் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த மரத்தின் கீழ் நான் அமர்ந்திருக்கின்றேன். இந்த ஒரு குறிப்பிட்ட மரம் ஆலமரமாக இருக்கின்றது. இதனுடைய கிளைகள் மிக பெரிதாக இருக்கின்றது. இந்த கிளைகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய சொந்த வேர்களை நிலத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கின்றது, நிலத்தோடு சேர்ந்திருக்கின்றது. ஆதியான அந்த மரத்தினுடைய தண்டு அழுகிவிட்டது. அவர் என்னை வரவேற்கின்றார். ஏனென்றால் என்னை அந்த மரத்தின் கீழ் பார்க்கும் பொழுது அவர் குதூகலம் அடைகின்றார். ஏனென்றால் அவர் இன்று எனக்கு விவரிக்க இருக்கும் அந்த விஷயம் இந்த மரத்தை பற்றியது, மரத்தினுடைய வெவ்வேறு விஷயங்களை பற்றியது. அவரும் என்னோடு அமர்ந்து கொள்கின்றார். அவர் எனக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த நேரத்தில் மனித குல மரம் இப்படிப்பட்ட பெரிய ஓர் ஆலமரத்தை போல் இருக்கின்றது. நீ அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த மரத்தை போல் இருக்கின்றது. இந்த மரத்தினுடைய கிளைகள் உயிர் வாழ்பவையாக இருக்கின்றன. இந்த ஆதியான வேர்கள் மரத்திலிருந்து உண்டாகி அந்த ஆதியான வேர்கள் மறைந்து விட்டன. இப்பொழுது அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து விட்டது. இப்பொழுது புதிய மரம் வந்து நாட்டப்படும் பொழுது ஏனென்றால் எந்த ஒரு நேரத்திலும் இந்த பூமியில் மனிதர்கள் இல்லாத நேரம் என்பது கிடையாது. அவர் எனக்கு கூறுகின்றார், ஒரு புதிய மரத்தினுடைய விதையை பற்றி எனக்கு அவர் கூறுகின்றார். ஒரு ஸ்தூல மரமானது அந்த மரத்தை பற்றிய ஞானத்தை கொண்டிருக்கின்றது. மரத்தை பற்றிய அடிமரம், அதனுடைய கிளைகள், இலைகளை பற்றிய ஞானத்தை கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த மனித குல மரத்தின் வெவ்வேறு மர்மமான ஞானத்தை பற்றி கேட்க இருக்கின்றோம். அப்பொழுது ஆசிரியர் கூறுகின்றார், இந்த மனித உலக மரத்தினுடைய விதை நானாக இருக்கின்றேன் என்று ஆசிரியர் கூறுகின்றார். என்னுடைய பெயர் சச்சித் ஆனந்த் என்று கூறப்படுகிறது. அதாவது சத்தியம், உயிர் வாழ்பவர் மற்றும் ஆனந்தத்தின் சொரூபம் என்று கூறப்படுகின்றேன். நான் நிராகார உலகமான வீட்டிலிருந்து வருகின்றேன். நாம் கடந்த பாடத்தில் கேட்டது போல் அந்த நிராகாரமான உலகம் வீட்டிலிருந்து நான் வருகின்றேன். நான் அப்படிப்பட்ட ஓர் சிறிய புள்ளியாக இருக்கின்றேன். அதே நேரத்தில் மரத்தை பற்றிய முழு ஞானமும் என்னுள் அமிழ்ந்திருக்கின்றது. நான் ஞானக்கடலாவேன். இந்த மரம் ஆத்மாக்களின் உயிர் வாழும் மரம். ஒரே ஒரு விதை மட்டுமே இருக்கின்றது. அது பரமாத்மா என்று கூறப்படுகின்றது. மற்ற மாமரத்தில் இருப்பது போல் இதில் மற்ற பழங்கள் இல்லை. இந்த மரத்தில் மாம்பழத்தை போல் மற்ற பழங்கள் இல்லை. மரத்தினுடைய விதையானது, அதாவது பழம், நிலத்தில் அமிழ்ந்திருக்கின்றது. மரம் அந்த விதையிலிருந்து வளர்கின்றது. ஒரு மாம்பழத்தினுடைய ஒரு விதையானது உயிர் வாழ்வதாக இருந்தால் அந்த விதையானது விளங்கப்படுத்தும். இவ்வாறுதான் இந்த மரம் விதையிலிருந்து வெளிவருகின்றது என்று விளங்கப்படுத்தும். எவ்வாறு இருந்தாலும் அந்த விதை உயிருள்ள விதை அல்ல. ஒரே ஒரு மனித குல மரம் தான் இருக்கின்றது. அதனுடைய விதையானது உயிர் வாழும் விதையாக இருக்கின்றது.
இந்த மரத்தினுடைய விதை மேலே இருக்கின்றது. In this living tree, இந்த உயிர் வாழும் மரம் விதை is above, தந்தை and மேலே the இருக்கின்றார். humanity, மனித குல மரம் கீழே இருக்கின்றது. the human world இந்த tree மனித குல மரம் ஒரு தலைகீழான மரமாக இருக்கின்றது. தந்தை விதையாவார். is the seed. Human beings can மனிதர்கள் தம்மை விதை என்று அழைத்துக் கொள்ள முடியாது. the seed would surely have something new. விதையானது நிச்சயமாக ஒரு புதிய தன்மையை கொண்டிருக்கும். அது யாரிடமும் இருக்காத ஒரு தன்மையாக இருக்கும். The seed definitely has விதை a full நிச்சயமாக முழு ஞானமும் கொண்டிருக்கின்றது. middle, ஆரம்பம், மத்தியமம் மற்றும் மரத்தினுடைய முடிவை பற்றிய ஞானத்தை நிச்சயமாக ஒரு விதை கொண்டிருக்கும். யாருக்குமே படைப்பும் பராமரிப்பும், இந்த மரத்தினுடைய படைப்பு மற்றும் பராமரிப்பை பற்றி யாரும் அறியாது இருக்கிறார்கள். படைப்பு, பராமரிப்பு மற்றும் அந்த முழு மரத்தினுடைய அழிவை பற்றிய ஞானத்தையும் நான் கொண்டிருக்கின்றேன். யாராவது ஒருவரை நீங்கள் கேளுங்கள், உலக மரம் எவ்வாறு வெளிப்படுகின்றது என்று கேளுங்கள். அந்த மரம் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றது, அந்த மரத்தினுடைய வாழும் நேரம் எவ்வளவு என்று கேளுங்கள். எவ்வாறு அந்த மரம் வளர்கின்றது, எவ்வாறு அந்த மரம் அழிகின்றது என்றும் கேளுங்கள். யார் ஒருவரும் உங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி விளக்க முடியாது இருப்பார்கள். இப்பொழுது நீ இந்த மரத்திற்கு, இந்த விதைக்கு சொந்தமாக இருப்பதால் உங்களால் இந்த மரத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த முழு மரமும் கடவுளின் மரம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். ஆத்மாக்களின் தந்தை ஒருவரே. அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். புது மரம் அவரால் படைக்கப்படுகின்றது. இதை பற்றிய விளக்கம் மிக அவசியமானதாகும். விதையை பற்றிய ஞானத்தை கிரகித்துக் கொள்ளுங்கள். மரத்தை பற்றிய ஞானத்தை கிரகியுங்கள். உங்களுடைய புத்தியில் மரம் மற்றும் விதையை பற்றிய ஞானத்தை கிரகியுங்கள். அப்பொழுது தேடலில் இருப்பவர் கூறுகின்றார், கடவுளை விதையாக, இப்படிப்பட்ட உயிர் வாழும் மரத்தினுடைய விதையாக தெரிந்து கொள்வது மிக ஆவலூட்டுவதாக இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் அவரை நினைவு செய்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் விதையினால் பராமரிக்கப்படுகிறார்கள் என்பது மிக விசேஷமான விஷயமாக இருக்கின்றது. So, Om Shanti. We'd like to invite our guest for this evening, Sister Monica from Mexico. இன்றைக்கு நாம் சிஸ்டர் மோனிகா மெக்சிகோல இருந்து அவங்களை வரவேற்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். So, Monica, this chapter that we're studying over the next 3 days. நாம் படித்துக் கொண்டிருக்கும் இந்த அத்தியாயம் மனித குல மரத்தையும் பாபா விதை என்பதை பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கேள்வி வந்தது என்னவென்றால், கடவுளை உயிர் வாழும் விதை என்னும் அந்த விளக்கம் உங்களை பாபாவை மேலும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு எவ்வாறு உதவியது என்று கேட்கப்படுகின்றது. நாம் ஞானம் எடுத்ததிலிருந்து இந்த ஒரு பாபாவின் விதை என்ற ஒரு வடிவம் என்னை மிகவும் ஈர்த்தது. அவை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை என்று கூறியதும் எனக்கு மிக பிடித்திருந்தது. ஏனென்றால் மனித உலகத்தில் இப்படிப்பட்ட வேற்றுமையான கருத்துக்கள் இருக்கும் பொழுது எனக்கும் அனைவருக்கும்
அனைவரோடும் என்னை சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த ஞானம் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது. கடவுள் ஒரு அறிந்து கொள்ளும் ஒரு விஷயமாக மட்டுமல்லாமல், ஆனால் விதையாக இருந்து ஒவ்வொரு இலையையும் ஒவ்வொரு கிளையையும் விதை பராமரிப்பதை போல் அவருடைய பாகத்தை என்னால் மிக அதிகமாக அறிந்து கொள்ள முடிந்தது. அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் பாபா கொண்டிருக்கும் அன்பை, விதை எவ்வாறு முழு மரத்தை பராமரிக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்த கேள்வி கேட்கப்படுவது என்னவென்றால், எந்த அளவிற்கு முக்கியமான விஷயமாக உங்களுக்கு படுகிறது? அனைத்து ஆத்மாக்களுக்கும் விதையானவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஏன் நாம் அனைத்து ஆத்மாக்களோடும் இந்த ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும்? அது ஏன் முக்கியமானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது. ஏனென்றால் எனக்கு இது அனுபவத்தை கொடுத்தது. இந்த விஷயம் நாம் அனைவரும் ஒரு குடும்பம் என்ற உணர்வை எனக்கு கொடுத்தது. நான் இது ஏன் முக்கியம் என்று கருதுகின்றேன் என்றால், வெளிப்படத்தில் நாம் அனைவரும் வேறுபட்டவர்களாக, வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் நாம் ஆத்மாக்கள் இந்த வேறுபாட்டிலிருந்து நாம் மேலே எழ வேண்டும். அதற்கு நமக்கு அனுபவம் வேண்டும். அதன் மூலம் நாம் விதையோடு தொடர்பு கொள்ள முடியும். அனைத்து ஆத்மாக்களும், அனைத்து மரத்தில் இருக்கும் அனைத்து இலைகளும், சில இலைகள் விதையோக்கு நெருக்கமாக இருக்கின்றன. சில இலைகள் விதையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கின்றது. ஆனால் நாம் விதையான பாபாவோடு தொடர்பில் இருக்கின்றோம் என்ற உணர்வு இருக்கும் பொழுது நாம் அனைவரும் மனித குல மரத்தின் ஒரு அங்கம். அனைத்து ஆத்மாக்களும் நம்மோட சகோதரர்கள். இந்த மரத்தை பார்க்கும் பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் என்னால் மரியாதை கொண்டிருக்க முடிகின்றது. அதனோடு மட்டுமல்லாமல் வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையின் மூலம் அனைவருடைய அழகையும் என்னால் பார்க்க முடிகின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இந்த உணர்வுகளை நாம் ஒரு குடும்பம் என்ற உணர்வை கொண்டிருக்க முடிகின்றது. தந்தை ஒருவர்தான் பாபா. இது மிக ஈஸியாக, சுலபமாக இருக்கின்றது. நாம் அனைவரும் உலகத்தில் ஒரு குடும்பம் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்காகவும் இந்த உணர்வை கொண்டிருப்பது சகஜமாகின்றது என்று கூறுகின்றார். இந்த நாம் ஒவ்வொருவரும் இலையாக இருக்கும் அந்த ஒரு படம், இது மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிம்பம் வடிவமாக இருக்கின்றது. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கலாம். ஓம் சாந்தி. Thank you so much, Monica. That was very beautiful. மோனிகா சிஸ்டருக்கு நன்றிகள். மிக அழகாக இருந்தது நீங்கள் கூறிய விஷயங்கள். இன்று நாம் நம்முடைய தேடுதலை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய அமிர்த வேலைக்கான அந்த ஒரு கருத்து நாளைக்கு விதை ஸ்திதியின் மௌனத்தில் நான் பாபாவை நினைவு செய்கின்றேன். பாபா அன்பு, அமைதி மற்றும் தூய்மையின் விதையாக இருக்கின்றார். விதை ஸ்திதியில் மௌனத்தில் பாபாவை நான் நினைவு செய்கின்றேன். பாபா அன்பு, அமைதி, தூய்மையின் விதையாக இருக்கின்றார். நாம் முழு நாளில் பயணம் செய்யும் பொழுது டிராபிக் கட்டுப்பாடு நேரங்களில் நான் ஒரு விதை ஆகின்றேன். மரத்தினுடைய விதையோடு நான் தொடர்பு கொள்கின்றேன். ஒரு விதையாகின்றேன். விதையான பாபாவோடு, மரத்தின் விதையான பாபாவோடு நான் தொடர்பு கொள்கின்றேன். இரவு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் அட்டவணைக்காக. இது கடவுளின் மரம். இந்த முழு மரமும் கடவுளுடைய மரம் என்பது எனக்கு பிடித்திருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள்.
இந்த விஷயத்தை அறிந்து கொள்வது நீங்கள் மற்ற ஆத்மாக்களை பார்க்கும் விதமும் அவரோடு தொடர்பில் வருவதும் எவ்வாறு பாதித்தது. முழு மரமும் கடவுளின் மரம், அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொண்டதன் மூலம் நீங்கள் மற்ற ஆத்மாக்களை பார்ப்பதும் அவரோடு தொடர்பில் வருவதும் எவ்வாறு பாதித்தது. இதை பற்றி நீங்கள் 8 வார்த்தைகளில் எழுதலாம் அல்லது ஒரு படத்தையும் நீங்கள் வரையலாம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். Om Shanti. Thank you very much. And அவருடைய குழந்தை பருவ நாட்களை மறக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. இந்த குழந்தை பருவம் தான் நம்மை முன்னோக்கி செல்ல வைக்கின்றது. பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு அழகையும் நம்மை அனுபவம் செய்ய வைக்கின்றது. நாம் இப்பொழுது கண்டுபிடிப்போம் நம்முடைய தனிப்பட்ட அலௌகிக குழந்தை பருவ கதைகளை பற்றி நாம் கேட்போம். இந்த பிராமண குலத்தின் 2 விசேஷமான நட்சத்திரங்களினுடைய குழந்தை பருவ நாட்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஒன்று பிரதர் சார்லி, மற்றொன்று பிரதர் கென். Joined by Mohini Didi. மோகினி தீதியும் இவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். நாம் நாம் இப்பொழுது தொடர்வோம். மூதாதையர்களின் ஒரு பகிர்தல். புது உலகம், தூய உலகத்திற்கான பாதையை வழிகாட்டுபவர்கள். அனுபவம் என்ற வாசலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மிக அழகான நேரத்தை பற்றிய மிக அழகான கதைகளை உங்கள் மூதாதையர்களிடம் கேளுங்க. தாதிஜி சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய உலகாய குடும்பத்திலிருந்து வெளியே வரும்பொழுது நாங்கள் பாபா நடந்து செல்வதை பார்த்தோம். அப்பொழுது பாபா ஒரு மிகப்பெரிய குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருந்தார். பாபாவை பார்ப்பதற்கு அப்படிப்பட்ட மனிதராக தெரிந்தார். அவ்வளவு சக்தியோடு இருந்தார். பாபாவினுடைய அந்த ஒரு சக்தியினுடைய கவர்ச்சியில் நான் என்னுடைய தாய் தந்தையரிடம் கூறினேன், நான் சத் சங்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினேன். அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். நான் அங்கு சென்று அடைந்த போது பாபாவினுடைய அந்த ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா அவங்களுடைய ஒரு குணாதிசயத்தை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சக்தி எனக்கு அனுபவமானது. பாபாக்குள் அதிகமான சக்தி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். பாபாவினுடைய முரளி மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் அப்பொழுது அதற்கான நோட்ஸ் எழுதுவேன். பாபா முரளி படிக்கும் பொழுது நோட்ஸ் முரளி படிக்கும் பொழுது நான் ஷார்ட் ஃபார்ம்ல அந்த நோட்ஸ் நான் எழுதுவேன். திருதராஷ்டிரன் அப்படின்னு சொல்லப்படுது என்றால் நான் திரு என்று மட்டும் எழுதுவேன். சிருஷ்டி என்பது சொல்லும் பொழுது, உலகம் என்று சொல்லும் பொழுது நான் வெறுமனே ஷார்ட் ஹேண்ட்ல ஒரு எழுத்து மட்டுமே எழுதுவேன், ஒரு வார்த்தை எழுதாமல். அப்பொழுது என்னுடைய இதயபூர்வமாக இந்த முரளிக்கான என்னுடைய அந்த ஷார்ட் ஹேண்ட் சிறு குறிப்பாக எழுதுவது மிக சிறப்பாக இருந்தது. பாபாவுடைய முரளி வேகமாக செல்வதனால் நான் இவ்வாறு குறுகிய எழுத்துக்களில் எழுதும் போது என்னால் அதை சரியான வட்டத்தில் அனைத்தையும் என்னால் எழுத முடிந்தது. பாபாவினுடைய ஒரு தொடுகையாக இருந்தது. அது பாபாவினுடைய தொடுகையாக இருந்தது. மம்மா என்னை அதற்காக கேட்டு அவர் அருகில் பாபாவினுடைய முரளியினுடைய அந்த நோட்ஸை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வார். நான் கிளிஃப்டன் பீச்ல பாபாவோடு செல்வேன்.
பாபா வந்து ரொம்ப தூரத்தில் வந்து தனியாக வந்து இருந்திருந்தார். நாங்க தனியா வேறொரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் சென்று பாபாவை சந்திப்போம். அப்பொழுது எங்கள் பாபாவை எங்களை இனிமையான வார்த்தைகள், ஞானத்தை பற்றிய இனிமையான வார்த்தைகளை கூறி எங்களை மகிழ்விப்பார். எங்களை அவ்வளவு சந்தோஷப்படுத்துவார் பாபா. பாபா எங்களுக்கு கூறுவதுண்டு, இன்றைக்கு பாபா உங்களுக்கு முரளியில் மிக நல்ல விஷயங்களை கூறுவேன் என்று கூறுவார். நான் அனைத்தையும் பற்றி நான் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். மம்மா கூறுவார், அனைவரோடும் வந்து இங்கு வந்து நீ எழுதி கொண்ட விஷயங்களை பகிர்ந்து கொள் என்று கூறுவார். நான் என்னுடைய குறிப்புகளை எல்லாம் மம்மாவிடம் நான் காட்டுவேன். மம்மா கூறுவார், அனைவரையும் கைத்தட்ட சொல்வார். அது மிக சப்தமாக இருக்கும். பாபாவும் கூட முரளி நன்றாக இருக்கின்றது. பாபாவும் என்னை பாராட்டுவார். இது எனக்கு மிக மிக பிடித்திருந்தது. நான் எப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மா, நான் பாபாவிடம் இருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். நான் மிக 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 பாக்கியசாலி ஆத்மா, நான் பாபாவோடு இருக்கின்றேன். பாபா எப்பொழுதும் கூறுவார், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம் என்பது ஒரு போஷாக்கு என்று பாபா எப்பொழுதும் கூறுவார். எவ்விதமான சோகமான எவ்வித சூழ்நிலையிலும் சோகமாக கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நடனமாடுங்கள், சந்தோஷத்தில் பாடுங்கள், பறந்தவாறு இருங்கள், மற்றவர்களையும் பறக்கச் செய்யுங்கள். அண்ட் அவ்வாறே நாங்கள் இருந்தோம். நான் 7 வயதில் பாபாவிடம் வந்தேன். பாபா என்னுடைய கையை பிடித்துக் கொண்டார். பாபா நடந்து செல்லும் பொழுது என்னுடைய கைகளை பிடித்துக் கொள்வார். அவருடைய கைகளை பிடித்தவாறு நான் நடந்து செல்வேன். பாபாவோடு நாங்கள் அமைதி பூங்காவிற்கு செல்வோம். அங்கு இருக்கும் செரி பழங்களை சாப்பிடுவோம். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். பாபா எங்களுடைய சகவாசியாக இருந்து எப்பொழுதும் எங்களை சந்தோஷமாகவும் முகமலர்ச்சியோடும் வைத்திருந்தார். நன்றிகள். இப்போ